ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று புனிதர்கள் சீமோன் மற்றும் யூதா திருத்தூதர்கள் இவர்களுடைய விழாவினை நாம் கொண்டாடுகின்றோம். பிரியமானவர்களே, இந்த சீமோன் என்பவர் தீவிரவாதியாக இருந்து அதன் பிறகு இயேசுவின் 12 சீடர்களுள் இயேசுவின் 12 திருத்தூதர்களில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் இந்த சீமோன் அவர்கள். இவரை பற்றிய வாழ்க்கை வரலாறை விவிலியத்திலே தேடுகின்ற போது லூக்கா நற்செய்தி மற்றும் திருத்தூதர் பகுதிகளிலே மட்டும் இவரை பற்றி மிகவும் குறைந்த வாழ்க்கை வரலாறு கிடைக்கின்றது. மேலுமாக புனித ஜெரம் அவர்கள் அனைத்து திருத்தூதர்களுடைய வாழ்க்கை வரலாறை அழகாகவும் அற்புதமாகவும் வடிவமைத்திருக்கின்றார். புனித ஜெரம் அவர்கள் கூட இந்த சீமோனை பற்றி அதிகமாக எதுவும் இவரை பற்றி குறிப்பிடவில்லை. இவர் இயேசுவின் திருத்தூதராக இருந்து எவ்வாறு மரித்தார் என்று பார்க்கையிலே ஒரு மரசாட்சியராக வாளால் வெட்டுப்பட்டு இவர் சீமோன் மரித்து இருக்கின்றார். பிரியமானவர்களே, இரண்டாவதாக பார்க்கின்ற போது இவர் யூதா ததே என்று அழைக்கப்படுகின்றார். யூதாஸ் அல்ல, மாறாக யூதா ததேயு. இவர் யாருக்கு பாதுகாவலர் என்று பார்க்கையிலே ஹோப் ஆஃப் த ஹோப்லெஸ், யாரெல்லாம் எனக்கு வாழ்க்கை முடிந்து விட்டது என்று ஏங்கி தவிக்கின்றார்களோ அவர்களுக்கு பாதுகாவலராக இருக்கின்றார். இவரை பற்றிய வாழ்க்கை வரலாறும் மிகவும் குறுகிய வாழ்க்கை வரலாக மிகவும் கொஞ்சம் செய்தி மட்டும்தான் இவரை பற்றிய குறிப்புகளும் காணப்படுகின்றது. மேலுமாக காணாமல் போன பொருட்களின் பாதுகாவலராகவும் இந்த யூதா அவர்கள் இருக்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைய வாசகத்திற்கு வருகின்ற போது இன்றைய முதல் வாசகத்திலே நாம் திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாக இருக்க நமக்கு அழைப்பினை விடுக்கின்றது. இயேசு கிறிஸ்துவை மூலக்கல்லாகவும் திருத்தூதர்களை கட்டடக்கல்லாகவும் அமைக்கப்பட்ட இறை மக்களாக நாம் வாழ அழைக்கப்பட்டுகின்றோம். மேலுமாக பவுல் மிகவும் அழகாக சொல்லுவார், நீங்கள் கிறிஸ்துவனுடைய ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா? ஆகவே நாம் கிறிஸ்துவர்களின் ஆலயமாக இருக்கின்ற நாம் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய அந்த செயல்களையே நாம் செய்ய வேண்டும். ஆவிக்குரிய அந்த செயலையை நாம் வாழ்க்கையிலே மேற்கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் திருத்தூதர்களுக்கும் கிறிஸ்துவை மூலமாக வைத்து நீங்கள் செயல்படுங்கள் என்று இன்றைய முதல் வாசகத்திலே மிகவும் அழகாக சொல்கின்றது. ஆக கிறிஸ்து தான் நமக்கு முதன்மை காரணம், மூலதனம் அனைத்தும் நமக்கு இயேசு கிறிஸ்துவே என்று இன்றைய முதல் வாசகம் மிகவும் அழகாக சொல்கின்றது. நற்செய்தியை பார்க்கின்றோம், இயேசு இரவெல்லாம் ஜபத்தில் செலவிட்ட பிறகு இறங்கி தன்னுடைய சீடர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு திருத்தூதர்கள் என்று பெயரிட்டு அவர்களை நற்செய்தி அறிவிக்கும் பணி, நோய் நீக்கும் பணி மற்றும் இறையரசு அறிவிக்கும் பணி, தீய ஆவிகளை ஓட்டும் பணி, இவற்றுக்காக அதிகாரம் கொடுத்து அந்த திருத்தூதர்களை அனுப்புவதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை அடிப்படையாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்படுகின்றோம் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். இயேசு இரவு முழுவதும் தன்னுடைய சீடர்களை தேர்வு செய்தவருக்காக அவர் ஜபத்தில் ஈடுபடுவதை நாம் பார்க்கின்றோம். நாம் இன்று நம்முடைய குடும்பங்களில் ஏதாவது ஒரு நல்ல காரியம், ஒரு திருமணம் அல்லது புது நன்மை, ஒரு பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் என்றால் நாம் எதை முதலிலே வைத்து நாம் தேர்வு செய்கின்றோம் என்று பாருங்கள். இயேசு ஜபத்திலே ஈடுபட்டார், ஆனால் நாம் குறியிலே ஈடுபடுகின்றோம். எங்கே போயிட்டு ஜோசியம் பார்த்தா நம்முடைய திருமணமானது நல்ல நடைபெறும் என்றெல்லாம் பல்வேறு விதமான குறி ஜோசியம் பார்ப்பதிலே நாம் செலவிடுவதை பார்க்கின்றோம். ஆனால் இயேசுடைய வாழ்க்கையிலே இரவு முழுவதும் ஆண்டவரோடு தனித்திருந்து ஜபத்திலே முழுமையாக ஈடுபட்டு அவர் திருத்தூதர்களை தேர்வு செய்கின்றார்.
ஆகவே பிரியமானவர்களே, இயேசு நமக்கு மூலதனமாக இருக்கின்றார், மையமாக இருக்கின்றார். ஆகவே நாம் நம்முடைய குடும்ப காரியங்களில் ஏதாவது தேர்வு செய்ய வேண்டும் அல்லது சுப காரியங்கள் நிகழ வேண்டுமென்றால் நாம் யாருக்கு மூலதனமாக இருக்கின்றோம் என்று பாருங்கள். நாம் இயேசுவை மையப்படுத்தி ஜெப வாழ்க்கையில் ஈடுபட்டு அதன் பிறகு தேர்வு செய்கின்றோமா, அல்லது குறிப்பார்த்து ஜோசியம் பார்த்து அதை மையப்படுத்தி நாம் நம்முடைய காரியங்களில் நிகழ்த்த முற்படுகின்றோமா என்று சற்று சிந்திக்க உங்களுக்கு அழைப்பினை விடுக்கின்றேன். ஆகவே இந்த நேரத்தில் நாம் இறைவனுடைய அருளையும் இறைவனுடைய ஆசிரியையும் பெற்று இயேசு எவ்வாறு ஜெபத்தில் ஈடுபட்டாரோ அதே போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தொடர் ஜெபத்தில் ஈடுபட முயற்சிப்போம். இறைவனுடைய அருளும் இறைவனுடைய பரிவும் என்றும் உங்களோடு இருந்து உங்களை தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.